இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்னன்னா, ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 17 வசனத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துலலாம் என்ன சொல்லப்பட்டு வந்ததுன்னா, இந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த இதை பற்றி சொல்லப்பட்டு வருது. அதாவது அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க தான் புத்திர சுவிகாரம்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மகிமையுள்ள உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம் இதெல்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு 9ஆம் அதிகாரத்துலையும் 10ஆம் அதிகாரத்துலையும் சொல்லிட்டு வராங்க. இப்போது நம்ம 11ஆம் அதிகாரம் 17 வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஆனால் கிளைகளில் சிலது ஒடித்து தள்ளப்பட்டு காட்டொலிவ மரமாகிய நீ அதுகளுக்குள்ளே பொருந்த வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் புஷ்டிக்கும் உடன் பங்காளியாய் போனதுண்டானால். இப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ புறஜாதியாராகிய அந்த காட்டு ஒலிவ மரம், ஒலிவ மரம் இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒலிவ மரம்னா அது இஸ்ரவேல் ஜனத்தாரை குறிக்குது. அதே காட்டு ஒலிவ மரம் அது புறஜாதியை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, கிளைகளில் சிலது ஒடித்து தள்ளப்பட்டு, அந்த ஒலிவ மரம், ஒரு ஒலிவ மரம் இருக்கு. அந்த ஒலிவ மரத்தில் சில கிளைகள் என்ன ஆகுதான், ஒடிச்சு தள்ளப்படுதான். அதாவது அது உடைச்சி போடுறாங்க. ஒடிச்சு தள்ளப்பட்டு காட்டொலிவ மரத்தினுடைய கிளையை என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு பொருத்துறாங்க. இந்த மரத்துலேருந்து கிளை ஒடித்து தள்ளப்படுது. ஆனால் காட்டொலிவ மரத்துலேருந்து கிளை என்ன படுது, எடுத்துகிட்டு பொருத்தப்படுது. காட்டொலிவ மரமாகிய நீ அதுக்குள்ளே பொருந்த வைக்கப்பட்டு ஒலிவ மரத்துடைய வேருக்கும் புஷ்டிக்கும் உடன் பங்காளியாய் போனதுண்டானால். இப்போ இந்த காட்டொலிவ மரத்தினுடைய கிளை எடுத்துகிட்டு பொருத்தப்பட்டாச்சு. இந்த ஒலிவ மரத்தில் அந்த உடஞ்சி போன இடத்துல பொருத்தப்பட்டாச்சு. இப்போ அது பொருத்தப்பட்டிருக்கிறதுனால வேருக்கு போகிற, அதாவது ஒரு மரம் நம்ம இப்போ வளர்க்குறோன்னா அதுக்கு தண்ணி ஊற்றுவோம், செடியில் உரங்கள்லாம் போடுவோம். அது வேருக்கு போய் அது இலைகளுக்கெல்லாம் கிளைகளுக்கு எல்லாமே என்ன ஆகணும்னா பரவும். இப்போ அதே போல் தான் இங்கேயும் சொல்கிறாங்க, இந்த ஒலிவ மரத்தினுடைய அந்த புஷ்டிக்கும் அதோட இதுக்கும் அது அப்படியே உடன் பங்காளியாக சுகந்தரித்து கொள்ளுது. அதாவது அந்த காட்டு ஒலிவமாகி அந்த கிளை எடுத்துகிட்டு ஒட்டுனாங்க பார்த்தீங்களா, அந்த கிளையை தான் அந்த கிளை தான் உடன் பங்காளியாக இப்போ அந்த மரத்தில் அது ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த வேருக்கு போகிற அந்த புஷ்டி எல்லாமே அதுவும் என்ன பண்ணுது, சுகந்தரிச்சுக்குது. அப்படின்னு அது உடன் பங்காளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, கிளைகளுக்கு எதிராய் பெருமை பாராட்டாதே. இப்போது அந்த காட்டொலிவ மரமாகி அந்த கிளை எடுத்துகிட்டு ஒட்டப்பட்டுச்சு இல்லையா, அந்த கிளையை சொல்கிறாரு, கிளைகளுக்கு எதிராக நீ என்ன பண்ணாத, பெருமைப்படாத. எந்த கிளைகளுக்கு எதிராக ஒடிச்சு தள்ளப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த கிளைகளை நினச்சி இந்த காட்டு ஒலிவமாக ஒட்டப்பட்ட அந்த கிளை என்ன பண்ணக்கூடாதான், என்னை கூட்டிகிட்டு வச்சுட்டாங்க பாரு, நான் எல்லாத்துலேயும் உடன் பங்காளியாக இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் வாக்கு தத்துவம் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், சுகந்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணக்கூடாதா, நீ பெருமைப்படாத. அப்படி நீ பெருமைப்பட்டாயாகில் நீ வேரை சுமக்காமல் வேறுன்னை சுமக்குதென்று நினைத்துக்கொள். இப்போது நீ பெருமை பாராட்டாத. அப்படி நீ பெருமையாக இருந்தனா நீ கிளையாகிய நீ வேரை சுமக்கலை, வேறு தான் உன்னை சுமக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்பொழுதும் நான் பொருந்த வைக்கப்படுவதற்காக கிளையொடித்து தள்ளப்பட்டதென்கிறாய். இப்போது இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, காட்டொலிவ மரமாகிய நீ, அந்த கிளையாகிய நீ இந்த இடத்துல பொருந்த வைக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒலிவ மரத்தினுடைய கிளையை என்ன பண்ணாரு, உடைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒடிச்சு அந்த ஒலிவ மரத்தினுடைய கிளையை ஒடிச்சது அடுத்த வசனத்தில் சொல்லுது, நல்லது அவிவிசுவாசத்தினால் அதுகள் ஒடித்து தள்ளப்பட்டது. நீயோவெனில் விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறாய், மேட்டிமை சிந்தனையாயிராமல் பயந்துரு. இப்போது நீ ஒடித்து தள்ளப்பட்ட, அது நல்லது தான்.
ஆனால் அது எதுக்காக ஒடித்து தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதோட அவிவிசுவாசத்தினால. அந்த ஒலிவ மரத்தினுடைய கிளை வந்து அவிவிசுவாசமாக இருந்ததுனால தான் என்ன பண்ணுச்சான், அதை வந்து ஒடித்து தள்ளப்பட்டுச்சான். ஆனால் நீ வந்து விசுவாசமாக இருந்த, காட்டொலிவ மரத்தினுடைய கிளையே நீ வந்து என்ன பண்ணியிருந்த, நீ விசுவாசமாக இருந்த, நீ அவிசுவாசமாக இல்லை. அதனால தான் உன்னை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து பொறுத்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து மேட்டிமை சிந்தனையாக இருக்காத, பயந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஏனென்றால் பராபரன் சுபாவ கிளையை தப்ப விடாதிருந்தாராகில் உன்னையும் தப்ப விடாதிருப்பாரோ வென்று பயந்திரு. இப்போ இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, 20ஆம் வசனத்துல வந்து சொல்றாரு, நீ வந்து பயந்துரு. ஏன் பயந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஒலிவ மரம் இருக்கு. அந்த ஒலிவ மரத்தினுடைய கிளையை தான் என்ன பண்ணாரு, ஒடிச்சு போட்டாரு. இப்போ ஒடிச்சு போட்டுட்டு அந்த காட்டு ஒலிவ கிளையை என்ன பண்ணாரு, எடுத்துட்டு வந்து பொருத்திட்டு அதை வந்து சொல்கிறாரு, நீ ஏன் பயந்து இருக்கணும், மேட்டுமை சிந்தனை இல்லாமல் நீ ஏன் பயந்து இருக்கணும்னா, ஏன்னா பராபரன் வந்து சுபாவ கிளைனா என்ன, அந்த மரத்தினுடைய கிளை, அதாவது ஒடித்து தள்ளப்பட்டுச்சு இல்லையா, அந்த கிளையை சொல்கிறாரு. சுபாவ கிளையை அவர் வந்து வெட்டி போட்டார். அது வந்து அவிசுவாசமாக இருந்ததுனால அதையே வந்து பராபரன் வெட்டி போட்டார்னா, ஒட்ட வைக்கப்பட்டிருக்க நீ, அதாவது புறஜாதி ஆகிய அந்த காட்டொலிவ மரத்தினுடைய கிளையே நீ வந்து உன்னை அவர் வந்து வெட்டி போடுவாருன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்காக நீ என்ன பண்ணிரு, பயந்துரு. ஏன்னா அவங்க வந்து அவிசுவாசத்தினால தான் அவங்க வந்து வெட்டி போடப்பட்டாங்க. அப்போ நீ வந்து விசுவாசத்தோட பயந்து இருக்கணும். இப்போ இந்த காரியத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இஸ்ரவேல் ஜனம் வந்து ஒலிவு மரத்தை வந்து குறிக்குது. அதே போல் காட்டு ஒலிவு மரத்தை வந்து புறஜாதியார் ஆகிய நம்மளை வந்து சொல்லப்படுது. அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தையே தண்டிப்பாரானால் நம்மளை வந்து தண்டிக்காமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க வந்து அவிசுவாசமாக இருந்ததுனால தான் அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க, அவங்க வந்து வெட்டப்பட்டாங்க. அப்போ நாம் வந்து விசுவாசத்தோடு இருந்ததுனால தான் நம்ம வந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நாம் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில், நம்ம போய்கிட்டு இருக்கிற, நம்ம கூட சேர்ந்து பயணிக்கிற நம்மளுடைய சகோதரிகள் கூட நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த பயணத்தில் வந்து நாம் வந்து மேட்டிமையோடு பெருமையான சிந்தனைகளோடு நாம் இருந்தோன்னா வெட்டி தள்ளப்படுவோம். ஆனால் நாம் வந்து விசுவாசத்தில் நாம் நிலைச்சிருந்தோன்னா, நம்மளை வந்து எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மளை வந்து புறஜாதி நம்மளை வந்து எதுக்காக நம்மளை வந்து தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்துக்கு நாம் பாத்திரவான்களாக இருப்போம். அப்போ இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம்? நாம் வந்து கனி கொடுக்காமல், நாம் வந்து விசுவாசத்தில் நிலைச்சிடாமல் மற்றவங்க அவிசுவாசமாக இருக்கிற மாதிரி நாமளும் அவிசுவாசமாக இருக்கிறோமா? இல்லை நாம் வந்து விசுவாசத்தில் நிலைச்சிருந்து இருக்கிறோமா? நம்ம வந்து கனி கொடுக்கிறவர்களா, மற்றவர்களையும் நம்ம மாற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? பராபர் சித்தம் நிறைவேறத்தக்க பாத்திரமாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து, நம்ம சிந்திச்சு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது.